ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுவது என்று ஒன்று இருக்கிறது. நாம் இருக்கிற இடத்தில் அவர் சமூகம் வருவதும் இருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை தேடி வர்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவர். இவன் ஜெபிக்கிற இடத்தில் கர்த்தர் வந்து எதுக்காக ஆண்டவர் வந்தார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்தில் why did God come to his presence? யாக்கோபு இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் ஆசையாய் வர காரணம் என்ன? இந்த சம்பவத்தை பாருங்களேன். அவன் ஜெபம் பண்ணும்போது எதுக்காக அவர் ஆண்டவர் பிரசன்னத்துக்கு போறாரு? ஏசாவுக்காக தான் போறாரு. ஏசாவுக்கார போகிறவர் அங்கு நடந்த சந்திப்பில் நடந்தது என்ன? ஆண்டவரோட பேசுறாரு. இவர் ஆண்டவரை பிடிச்சுக்கிறாரு. பிடிச்ச உடனே இல்ல பொழுது விடுது, என்ன விடு அப்படின்றாரு. இவர் இல்ல நான் போக மாட்டேன், நீங்க என்ன நீங்க ஆசீர்வதிச்சாதான் நான் உங்களை என்ன செய்வேன், விடுவேன் அப்படின்றாரு. சரி நான் ஆசீர்வதிக்கிறாரு. பேரன் சொல்றாரு, மாத்துறாரு. மாத்திட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அப்ப ஏசாவுக்காக நீ ஜெபம் பண்ணவே இல்லப்பா, அதுக்கு தானே போன. எப்படி இது? எந்த அழுத்தத்தின் நிமித்தம் நீ ஜெபம் பண்ண போன? ஜெபம் பண்ணி ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ்ல போய் ஆண்டவர் பிரசன்னத்தில் இருந்து தேவ பிரசன்னம் இவனை ஆட்கொண்டு கடைசியில பிரேயர் பாயிண்டே மறந்துட்டான். மை காட், இதுதாங்க தேவ பிரசன்னத்தில் நடக்க வேண்டிய ஒன்று. ஆமென். ஹல்லேலூயா. நம்மள ரொம்ப டென்ஷன் ஆக்குகிற, நம்ம அழுத்துற நிலைமையை மறந்து ஜெபித்த நாட்கள் உண்டா? அதுக்கு தான் சொல்றேன், இது சிம்பிளி ஒரு ஜெப நேரம் என்று நான் சொல்லவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு இந்த காலை நேரத்தில் சொல்ற ஒண்ணு, உன் ஜெப நேரம் வெறும் ஜெப நேரமா இருக்கிறதா, இல்லையானால் தேவனோடு ஒரு சந்திப்பை பெற்றுக்கொள்கிற நேரமா இருக்குதா? போன உடனே உட்கார்ந்து சிறு சிறு சிறுன்னு அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. Why crying? நமக்கு அழுத்தங்கள் இருக்கத்தான் செய்யும், நமக்கு ஆபத்துகள் வரத்தான் செய்யும், நமக்கு விரோதமாய் எழும்புகிற சவால்கள் இருக்கத்தான் செய்யும். இதன் மத்தியிலும் தேவ பிரசன்னத்தில் அவரை ஹல்லேலூயா முழுமையாய் நினைத்து நம்மை மறந்து ஜெபிக்கிற ஒரு தேவனோடு சந்திப்பை பெற்ற ஒரு ஜெப நேரங்களாய் இனி நம்முடைய ஜெப நேரங்களை கர்த்தர் மாற்றி தருவாராக. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஜெபிக்க வைப்பாராக.